இது சிவகங்கை அருகே பள்ளியில வந்து 2 மாணவர்கள் இடைப்பட்ட தகராறுல கத்தி குத்தெல்லாம் நடந்திருக்கு. அது 2 இன்னும் வேதனை மாணவர்களா? தரக்கூடிய ஒரு மாணவனா 3, 4 பேர் குத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் பள்ளியிலே நடந்திருக்கு. ஏங்க இப்போ என்னன்னா, இப்போ போதை மருந்து இதெல்லாம் தடுக்குறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தகுந்த விஷயம். ஆனால் முதல்வர் இன்னொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தணும். குறிப்பாக ராஜ்மோகன் அவர்கள். சினிமாவுல வன்முறை எந்த அளவுக்கு பெருகி போச்சு பார்த்தீங்களா? ஸ்க்ரூ டிரைவர் வச்சும் குத்துறான். பென்சில் வச்சும் குத்துறான். அப்போ குத்துனா செத்துருவான்றது. கையில கிடைக்கிறது எதுனாலும் குத்தலாம். இந்த இடத்துல குத்துறது, இங்கே குத்துறது, இப்படி குத்துறது, இந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்து இந்த வன்முறை காட்சிகள்லாம் பார்த்து வளர்ற இளம் பருவத்தினர் எப்படி இருப்பாங்க? அது ஸ்கூல் பசங்களுக்குள்ள அந்த எண்ணம் வருது நான் பார்த்தேன். 3, 4 இடத்துல கத்தி குத்து இந்த பையனுக்கு. அந்த எண்ணம் எப்படி வருது? வன்முறை காட்சிகள் ப்ளஸ்ஸு ஆன்லைனில் இன்றைக்கி இருக்கிற அந்த விளையாட்டுகள். அந்த சில பப்ஜி கேம்லாம் எப்படி இருக்கும்? சுட்டு தள்ளி விட்டு போயின்னே இருக்கிற மாதிரி. இது எல்லாமே இறக்குமதி கேம்ஸ் இதுதான். இது அந்த நாடுகள்லாம் குட்டிச்சவராக ஆகி போய் அந்த குடும்ப உறவுகள் சிதைஞ்சி இளம் பருவத்தினாக இது நம்மள்ட்ட இறக்குமதி ஆகுது. நம்ம வீட்லேயும் செல்லை கொடுத்துட்டு அதை பார்த்து அது விளையாடிக்க விட்டுறது. இப்படிலாம் பண்ணுறது தான் இதுடைய அந்த உளவியல் ரீதியாக ஒரு கொடூரத்தன்மை இருக்கும் உள்ளக. எதையாவது பண்ணணும் இது பண்ணணும். அவங்க கிட்டத்தட்ட அவங்கள என்ன சொல்லுவோம்னா உளவியலில் நடத்தை கோளாறுமா. இப்போ சிக்னலில் நம்ம நின்றுட்டுருப்போம். புருன்ட்டு அப்படி போலீஸ் ஒரு கட்டச்சு போயின்னே இருப்போம். அது ஒரு நடத்தை கோளாறு. 3 பேர் ஒரு பைக்கில் ஏறிட்டு இது பண்ணுவானுங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் டிஸார்டர். இந்த மாதிரி பல வகைப்படும். அது ரொம்ப மைனஸ் சொல்கிறேன். ப்ளஸ்ஸு போகும்போதே ஒருத்தனை எட்டி விட்டு போவானுங்க. ஒரு பெரிய ஒரு தனியாக இருக்கிற செக்யூரிட்டி வேணால் போட்டு அடி பழுக்கு குத்துறது. அவர் கீழே வந்து செத்த போயிடுவார். அதில் ஒரு ஜாலி. தூங்குறவங்க மேலே கள்ள தூக்கி போடுவாங்க. இல்லை ரோட்டில் இருக்கிற வண்டியை கண்ணாடியை உடச்சிட்டு போகிறது. யாரும் பார்க்கல கண்ணாடியை உடச்சிட்டு போகும். இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் டிஸார்டர். இந்த இதுக்கு சும்மா இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், போதை அடித்தவங்களும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கான்ட்ராக்ட் டிஸார்டர்ன்றது பல வகைப்படும். நம்ம வீட்டில் இப்போ சோத்தில் எச்சத்தை பொறுத்து கூட அதில் ஒரு வகை. நார்மல் இது இப்போ வெத்தலை பாக்கு போட்டு துப்புறது, இங்கே துப்புனா சவுரே கரையாகும், எதுக்கு நம்ம பண்ணோம், வேறு எங்கேயாவது துப்போம் அப்படின்னு. அது கிடையாதுல்ல. அது கூட ஒரு வகை. நம்ம எதை பற்றியும் கவலைப்படாத போக்கு அந்த இது. அந்த மாதிரி பல வகைப்படும். அதில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறாங்க வச்சுக்கிங்க. வன்முறை இது கேம்ஸ் அதுன்னு அவனுக்குள்ளேயும் அந்த இது கான்ட்ராக்ட் டிஸார்டர் வரும். அடித்தா என்ன நம்மளே முறைக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து குத்திடுவோம், 4 குத்து அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சினிமா ஒன்று சொல்லிக் கொடுக்குது பார்த்தீங்களா? 18 வயசு கீழே குற்றம் செஞ்சால் பெரிய அளவு தண்டனை இல்லை அப்படின்னு ஒன்றை கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய டேஞ்சர் இது. இந்த மனநிலை அந்த பசங்களுக்குள்ளே வருதுன்னா என்ன ஆகும்? ஒரு படத்தில் காமிப்பாங்க, அந்த வில்லன் வந்து வெறும் சின்ன பசங்களையாக வச்சு கொலை பண்ண வைப்பான். என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தண்டனை கிடையாது, 2 வருஷம் 3 வருஷம் தான் அப்படின்னு. இதை பார்க்குற ஒருத்தன் நம்மளுக்கு கிடையாதுன்னு என்ன வேணா பண்ணுவோம். அதெல்லாம் டேஞ்சர். ஆனால் இது நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியிலேயும் நடக்கிறது தானே சார். ஒரு ரொம்ப எவ்வளோ பண்ண முடியும்? ஆசிரியர்கள் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆசிரியர் அடித்தது பார்த்தீங்களா? ஒரு 10ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒரு அளவுக்கு மேலே போய்ட்டு அந்த பசங்க இப்போ கும்பல் சேர்ந்துருவாங்க, குரூப் சேர்ந்துட்டா அடிக்கிறது. டீச்சர் முன்னாடி போட்டு 2 அறை விட்டாங்கன்னா அவர் அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு வந்து பாடம் நடத்த முடியுமா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரணும். அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு இதில் பள்ளி பாடத்திட்டங்களில் மாதாபிதா குரு தெய்வம் தாங்கள்ல. இன்றைக்கி என்ன வேணா பண்ணு அப்படின்றது கதைகளில் வர்றது, இந்த பான் இதில் வர்றது, இந்த மாதிரி பல இது இருக்குது. நான் சொல்லிட்டு போனால் போய்கிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோ பெருசு இருக்குது. சரி சார், அப்படியே வந்தோம்னா திருமாவளவன் அவர்களின் இன்று ஒரு தகவல் வந்துச்சு. சிறுத்தைகளை பற்றி பேசாத நாட்களே இல்லை. இவர் தானே கண்டென்ட் கொடுக்குறாரு. கண்டென்ட் கொடுத்துட்டு பேசலைன்னா நிறையா சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து வள்ளுவன் வழி வாரிசுகள், அப்புறம் வந்து கௌதம புத்தரின் வாரிசுகள் சம்திங் ஏதோ சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி திமுக மற்றும் அதிமுக வந்து அழிக்கிறது தான் வந்து பாஜக RSS உடைய பிளானு. அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து மறுபடியும் சனாதன அது இதுன்னு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நேற்று ஒரு நாள் லீவ் விட்டுருந்தாங்க, இன்னைக்கு மறுபடியும் சொல்லி எப்படி பார்க்குறீங்க? டைம் ஒத்துட்டு மேலே ஆரம்பிச்சுக்கிறாரு. தாவேகா கட்சி வந்த பிறகு இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி அழிஞ்சு தானே தீரும். அப்போ தாவேகாவுக்கு போய் அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அவங்க திமுக அதிமுக காப்பாற்றணும். முக்கியமாக திமுக தலைவரும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அவரே போன்னு சொன்னால் கூட போக மாட்டார். அவர் படிக்காத மேதை சிவாஜி கணேசன், அவர் ரங்காராவ், இவர் சிவாஜி.
படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தார். ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜான்னு பாட்டு வருமே, அந்த மாதிரி அவர். அப்படிப்பட்ட ஒரு திமுக காப்பாற்றணுன்னா கூட இருக்க வேண்டியதுதானே. தாவேகா கூட போனீங்கன்னா திமுக அடுத்து அழியுமா அப்படியே அழியாதா? எலெக்ஷனில் வர வர குறையுமா குறையாதா? குறையும். இதில் எங்கே பாஜக வந்துச்சு? அந்த பாஜக தானே திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அந்த பாஜகலேருந்து தானே சார் அவருக்கு ஃபோன் கால் வந்தது. அது வந்து பண்பாடு நாகரிகம். அப்புறம் ஏன் விஜய் அவரை போய் பார்த்தாரு அப்படின்னா அது கேட்கக்கூடாது. அது வந்து டுயல் மல்டி பர்சனாலிட்டி. அப்போ அது மட்டும் இல்லையே, இன்னொன்று ஏதோ சொல்லியிருக்காரு. சில அற்பர்கள் நான் தமிழனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க, என் பெயரை திருமாவளவன் இல்லை திம்மாவாளன்னு போடுறாங்க, அதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே எடுத்து சோஷியல் மீடியாவில் போட முடியும், ஜாதி புத்தியோ மதவெறியோ ஒருபோதும் என்னை அசைக்க முடியாது அப்படி இப்படின்னு. ஏங்க உங்கள் பேர் யாருங்க திருமாவளவன் இல்லைன்னு சொன்னது? இன்னைக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை போல், அதனால் செல்ஃப் கண்டென்ட் எடுத்துக்கிட்டாப்புல. நான் வந்து என்னை பற்றி திருமாவளவனே இல்லைன்றாங்க, என்னை வந்து அப்படின்றாங்க கூட கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் தொட்டுக்கினாப்புல. திமுக அதிமுகவை அழிக்க நினைக்கிறார்கள், பாஜக தான் நினைக்கிறது அப்படி இப்படின்னு. திருமாவளவன் இதை பற்றி பேசுகிறாருன்ட்டு ஒரு 5 நாள் விவாதம் பண்ணுறாங்க. திருமாவளவன் இந்த நிலைப்பாட்டில் இருக்காருன்னு 5 நாள் விவாதம் பண்ணுறாங்க. சிறுத்தைகளை சுற்றி எங்களை சுற்றி தான் வந்து நம்மளை சுற்றி தான் வந்து இன்னைக்கோட அரசியலே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு பிரிட்ஜில் ரோட்டில் போகிறீங்கள, இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு வச்சிங்களா, போயிட்டு பைக்கை ஓரம் கட்டு அப்படியே பிரிட்ஜு கீழே எட்டி பார்த்துனே இருங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள், உங்களை சுற்றி ஒரு 10 பேர் எட்டி பார்த்துட்டு இருப்போம். அப்புறமா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். ஆனால் அவன் அங்கே நின்று பார்த்துன்னு இருப்பான். அதில் ஒருத்தன் சொல்லுவான், யாரோ விழுந்துட்டாங்க போல், ட்ரெயினில் ஏதோ அடிபட்டாங்க போல. ஆமாங்க, இப்போ தான் ஆம்புலன்ஸ் தூக்கின்னு போனாகணும். அவன் அப்புறமா ஒரு 5 பேர் வருவான், என்ன சார்னுவான். அப்போ அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். இதில் செந்தில் வந்து என்னை சுற்றியே எல்லோரும் இருக்கிறார்கள், நான் பிரிட்ஜை எட்டி பார்த்தால் இவர்களும் ஏன் எட்டி பார்க்கிறார்கள் அப்படின்னா, நீங்கள் தானங்க கண்டென்ட் கொடுக்குறீங்க, டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, இன்று ஒரு தகவல்னு. அப்புறம் வந்து என்னன்னு தெரிலல்ல, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்லேயே இருக்கார். ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி பாமக உள்ளே வந்தது இவர் வெளியே போகிற சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கான்னு தெரில. இந்த பாமக பழனி வந்ததுனால வெளில போக சொல்கிறாங்க. பாமக ஒருவேளை உள்ளே வந்து இவர் வெளியே போக சொல்கிறாங்க. இந்த சிவாஜி படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவரை பற்றி அவரே இது பண்ணிக்குவார், பாடிக்குவார். பழனி படத்தில் இவர் யாருமே மதிக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிங்க யாருமே 3 பேர் இருப்பாங்க. கல்யாணம் வேறு பண்ணுவான் ஒரு பையன். இவர் எக்மோர் சர்ச்சுக்கிட்ட அந்த ஷூட்டிங் எடுத்துருப்பாங்க. அப்போ தான் அந்த பாட்டு பாடுவார், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தமில்லடா காசு இல்லாதவன் உலகத்திலே அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ பாடினுக்கிறார் இவர், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். அதில் பல டைமென்ஷன் தான் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஏவா வேலு அவர்களுக்கு மீதான லுக் அவுட் நோட்டீஸில் வந்து தடை விதித்தது வந்து செல்லும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றமும் இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான நிலைப்பாடு இது? அவர் போயிட்டார், போன அப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ் போடுறீங்க. அவர் அதுக்கப்புறம் அதுக்கு தடை கேட்குறாரு, கோர்ட்டு கொடுத்துருது, ஹைகோர்ட் கொடுத்துருது. அப்புறம் வராரு, நீங்கள் தும்ப விட்டு வாழ பிடிக்கிறீங்க. அவர் வந்து நான் விசாரணைக்கு ஆஜராகிறேன் அப்படின்றாரு. அப்புறம் எதுங்க லுக் அவுட் நோட்டீஸ்? லுக் அவுட் நோட்டீஸ்னால் ரொம்ப அதாவது ஒருத்தர் அவமானப்படுத்துகிற மாதிரி, நான் அந்த ஊரை நாட்டை விட்டு ஓடிடுவேன்னு இந்த மாதிரி நான் தான் விசாரணைக்கு ஆஜராகிறேன், அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு உடனே உயர்நீதிமன்றம் கொடுக்குது. அதை எதிர்த்து இவர்களுக்கு ஏற்கனவே விட்ட கோபம், அந்த கோபத்தில் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. பெரிய பெரிய வக்கீல் தான் வச்சு வாதாடிக்கிறாங்க. அபிஷேக் மனு சிங்வி அவருக்கு வந்து ஏழை வக்கீல், இந்தியாவிலே ஏழை வக்கீல், 5 ரூபா வக்கீல் யார், முகுல் ரோத்தகி அவருக்கு. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு, என்ன எதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தீங்க? இல்லை சார், அவருக்கு இங்கே தானே கேட்குறாரு, அவர் விசாரணை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, அவர் தான் தயாராக தானே இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ்? அவர் தான் வரேன்றார். அப்புறம் என்ன, இவங்களால அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல. இவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க என்னை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, போகும்போது ஒரு சொல்லிட்டு போகிறாங்க, என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, ஆட்சி மாறினதுக்கப்புறம் அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி, நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க? அதனால் கேட்டிங்கன்னா அது சரி கரெக்டு தான், அவங்க தடை வச்சது கரெக்டு தான்றாங்க. இன்றைக்கி விசாரணையில் போய் ஆஜராகிட்டார் போல். அதனால் சரி இவங்கள விடுங்க, சித்தப்பு வரும், சித்தப்புட்டு என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஈடி சித்தப்பு அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறாரு, லெட்டர் எழுதிக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கமிஷனருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. என்ன மாதிரியான லெட்டர் சார் இது?
ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவது என்றால் சமன் பற்றி ஓர் விவரம் அப்படின்னு. நீங்கள் நான் இதை சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவர் கடிதத்துக்கு வர்றேன். நீங்கள் போதை மருந்து கத்தி மாட்டினீங்க. கேட்டதுக்கு ஏப்பா அந்த காலேஜில் போதை பசங்க இருக்கானுங்க, அவனுக்கு பாவம் கிடைக்காம அலையிறானுங்க, அங்கங்கே போய் மாட்டிக்கிறானுங்க. நான் வந்து வாங்கி கொடுத்தேன் போய் இந்த மாதிரி இது சம்மன் கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டேன். கோர்ட்டில் என்ன சொல்லுது, டெய்லி போய் காலையில் சாயந்தரம் சைன் பண்ணு அப்படின்னு. இதுதான் நிபந்தனை. ஜாமீன் போனாலும் அப்படி தான், ஜெயிலுக்கு போய்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லெட்டர் எழுதுறீங்க கமிஷனருக்கு, நான் என்ன ஓடியா போய் விட்டேன். நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க வச்சுக்கிங்க, பங்கரில் நின்று டீ குடிச்சுட்டு இருப்பேன். உங்களுக்கு வேணால் 2 பட்டர் பிஸ்கட் ஒரு டீ கூட ஆர்டர் பண்ணுவேன். உங்கள் எதிரில் இருக்கிறேன், அப்படியே போகிறேன், சிக்னலில் நிற்கிறேன், அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி போய் ஒரு டீ பஜ்ஜி சாப்பிட்டு மறுபடியும் இப்படி வரேன், இங்கே தம் அடிக்கிறேன், மறுபடியும் கமிஷன் ஆஃபீஸ்குள்ளேயே வந்து சுற்றி நகரேன். நான் எங்கே ஓடினேன்? என்ன எதுக்கு டெய்லி போய் கையெழுத்து போட சொல்கிறீங்க 2 வேளை? அந்த மூஞ்சிகளை பார்த்தாலே எப்படி தெரியுமா அப்படின்னு கடிதம் எழுதுறீங்கன்னா எப்படி இருக்கும்? சரி நீங்கள் இந்த ஒரு தடவை மட்டும் போய் கையெழுத்து போடுங்க, நான் வந்து இதுக்கு மேலே வேணான்னு சொல்லிடுறேன். நல்லா இருக்குதா, போய் கையெழுத்து போட்டுனா அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படிமா பண்ணுவாங்க? என்ன ராசா சொல்கிற நீ? அதான் நீ ஜாமீன் வாங்கியிருக்கல, ஜாமீன் வாங்கிக்கிறேன். சரி வேறு கேஸில் பண்ணிட்டேன்னா சரி, என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க? நான் தான் எஃப்ஐஆரில் என் பேர் இல்லையே அப்படின்னு. இவ்வளோ விவரத்தை ஒரு நபர் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. இப்போ இதை ஒரு போதை மருந்து கடத்துகிற ஒரு சாதாரண நபர், இல்லை ஏதோ ஒரு குற்றம் செஞ்சவர், ஒரு கொலை பண்ணிட்டாரு, ஜாமீனில் வந்துக்கிறாரு, கண்டிஷன் பெயில், இந்த மாதிரி கடிதம் எழுதுறாருன்னா நம்ம சிரிப்போம்ல, இவர் பெரிய அப்பாட்டக்கர் இவர் எழுதுறாருன்னு. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ இவர் எழுதுற மட்டும் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுக்காக தான் இதை சொன்னேன். நீங்கள் எந்த அடிப்படையில் கமிஷனருக்கு இந்த லெட்டர் எழுதுறீங்க? நீங்கள் கோர்ட்டு உங்களுக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்கு. அதில் என்ன இது, காலை மாலை திருவள்ளிக்கண்ணி நாளில் கையெழுத்து போடணும். மொதல் 2-3 நாள் அந்த கோர்ட்டு ப்ரொசீஜர், அந்த ஆர்டர் காப்பி வருது, அதனால அவர் வரல. நம்மளே கூட சொன்னோம், ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சினாங்க. அது சரி, இப்போ எல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ சைன் பண்ண வரதுக்கு லெட்டர் எழுதுறீங்க. நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னவனே, குற்றம் என்ன செய்தேன் மன்னவனே, உன் எதில் தானே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் மன்னவனே, என் எஃப்ஐஆர்லேயே என் பேர் இல்லையே மன்னவனே, எதுக்கிட்ட கூப்பிட்றேன் மன்னவனேன்னு. உங்களை அது எதுக்குமே கூப்பிடலையே. நீதிமன்றம் ஒரு நிபந்தனை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ நீதிபதியை சொல்லணும், மிலாட் நான் நினச்சின்னுக்கிறீங்க, ஏதோ முன்ஜாமீன் கேட்டால் கொடுப்பீங்கன்னு பார்த்தா டெய்லி போய் 2 வேளை கையெழுத்து போட சொல்கிறீங்க. என்ன நியாயம் இது? அந்த மூஞ்சிகளை பார்த்து நான் கையெழுத்தா போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அதுக்கேற்ற தீர்வு சொல்ல போகிறாரு. அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், நீங்கள் உள்ளே இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அங்கேயும் சொல்லலை, நிபந்தனை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறேன்னு வந்துட்டீங்க. இப்போ இங்கே வந்துட்டு புதுசாக அதான் திமுக, இங்கே திமுகவோட சேர்ந்து கட்டுப்பிட்டார். என்ன சொல்கிறாரு, நான் தான், என் பேர் எஃப்ஐஆரில் இல்லை, இது இல்லை, எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னா, ஏங்க உங்களை அங்கே வர வைக்கிறது கண்டிஷன் பெயிலில் சைன் பண்ணுறதுக்கு. கைது பண்ணிட்டீங்கன்னா வந்தனா அப்படின்னா அதை நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்லிடணும். மிலாட் கையெழுத்து போட சொல்கிறீங்க 2 வேளை, போனோன்னு உட்கார வச்சுட்டா என்ன பண்ணுறது? எப்படிப்பா உட்கார வைப்பாங்க? நான் தான் முன்ஜாமீன் கொடுத்துட்டேன். அது இந்த கேஸில் வேறு ஏதாவது கேஸ் போட்டால் வேறு என்னப்பா கேஸ் இருக்குது? எனக்கு என்ன தெரியாது தலைவரே, இன்ஸ்பெக்டர் ஏதாவது முடிவு பண்ணி இந்த கேஸுன்ட்டாருன்னா அப்படின்னா அப்போ வாழவே முடியாது. இந்த மாதிரி வாய்ப்பு யார் கொடுப்பாங்க? சட்டம் யாருக்கு கொடுத்துருக்கு? நாளைக்கே காவல்துறை நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் விதிகளை மீறுறாரு, இவர் வந்து வரல, 2 பேருமே வரல, அதனால் முன்ஜாமீனை ரத்து பண்ண. அதனால் இவருங்கெல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு யாரும் கிடையாது. எவ்வளோ பேர் ஆளுங்க, லல்லு பிரசாத்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க? சட்டம் இறங்கிடுச்சுன்னா அவள் தான். மணிஷ் சிசோடியா 2.5 வருஷம் இருந்தாரா? ஒரு மாநில முதல்வரே தூக்கின்னு வந்தாங்களா? சோரன், சம்பா சோரனா தூக்கின்னு வந்தாங்களா? போய் சட்டத்தில் தற்காலிக நிவாரணம் தான் வாங்கலாம், இல்லை பணத்தை வச்சுட்டு பெரிய பெரிய அரிய வகை ஏழைகள் வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வாதாடி பண்ணலாம், அதெல்லாம் உங்கள் சாமர்த்தியம். ஆனால் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அதை மீறி கடிதம் எழுதுனா அவர் கமிஷனர்னா சரிப்பா நீங்கள் அப்போ நீங்கள் வாட்டில் இருங்க, லெட்ஜரை வேணால் உங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிடுவாரா? அதெல்லாம் நடக்காது. அப்போ இதை எந்த ஊடகமும் பெருசாக ஒரு பார்க்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. தான் விஷயம். சரி சார், சிஎம் விஜய் அவர்களை வந்து ஆர்பி உதயகுமார் வந்து ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு, மரியாதை குறைவா ஒருமையிலலாம் பேசியிருக்காரு. ஏன், அதாவது நாளுக்கு நாள் அதிமுகவை சேர்ந்தவங்க விஜய் அவர்களை முதல்வர் அவர்களை தாக்குறது வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கே சார்.
இவர்கள் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இப்போ இவங்களும் கெட்டு போயிட்டாங்க. இப்போ அவர்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்காக பேசுவார். அவங்கள விட இவங்க வந்துட்டு வந்துட்டாங்க. ஆமாம், நேற்று பேசின மாதிரி செல்லூர் ராஜுலேருந்து எல்லாருமே கடுமையாக இன்றைக்கி இவரும் பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாஜிக்காக பேசுவார். இப்போ அவரும் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கலைஞ்சிரும்னு பேசுகிறாரு. எப்படி கலையும்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கலையும்? ஆனாலும் கலைஞ்சிரும். இங்கேயும் கலைஞ்சிரும். என்ன நான் யோசிக்கிறேன்னா, இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏய் 6 மாதம்தான், அதுக்கப்புறம் பார் நாங்கள் தான் அப்படின்னா அதிகாரி பயந்துருவான்ல. ஒரு வேளை இருக்குமோ, திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்களோ அப்படின்னு. நேற்று கூட ஒரு சேனலில் அவர் கிட்டத்தட்ட இதுதான் திமுக இதுதான் அவர் மூச்சை பிடிச்சின்னு பேசினுக்கிறார். திமுக அதிமுக இந்த இது ஆட்சி கவுந்துரும், திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி வந்தால் என்ன தப்பு, வருவாங்கன்றாரு. வந்தால் என்ன தப்பு, வருவாங்கன்னா எம்எல்ஏ எங்கே இருக்காங்கன்னா அதை அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர்கள் பேசுறது காரணம், அதிகாரிகள் மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சமாக எடுக்கிறோம்னா பயந்துருவோம். 6 மாதம்தான் போல் இந்த ஆட்சினா அப்புறம் நம்ம எதுக்குப்பா ரொம்ப எடுத்துக்கணும், நம்ம வாட்டில் நம்ம இருப்போம் அப்படின்றது இதுதான் இங்கே நடக்கிறது. அதனால் அதிமுக அவர்கள் வேலையை ஆரம்பிச்சுட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார்.